ஹலோ சொக்காரா, நான் தான் அவங்க நிலையில் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் எதை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம பிக் பாஸ் சீசன் 9. பிக் பாஸ் சீசன் 9 நடந்த ஒரு தரமான சம்பவம் பார்த்தீங்கன்னா, நம்ம வைல்டு கார்டு என்ட்ரி. அந்த வைல்டு கார்டு என்ட்ரியில் 4 பேர் போயிருக்காங்க. அந்த 4 பேர் போனதுலேருந்து பிக் பாஸ் வீடே பற்றிக்கிட்டு எரியுது. ஒவ்வொருத்தர் வயிற்றுலையும் புளியை கரைக்கி வைத்தால வாயில் எடுத்த மாதிரி. யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, பிரஜின், சாண்ட்ரா, திவ்யா கணேசன் 4 பேர் போயிருக்காங்க. உள்ளே போன உடனே பிரஜின் சாண்ட்ரா சொல்லியிருக்காரு, நான் உள்ளே வந்து ஒவ்வொருத்தரையும் கிளாஸ் எடுக்க போகிறேன். முதல்ல உள்ளே போனதும் பிக் பாஸ் விட்ட பினாயில் ஊற்றி கழுவ போகிறேன், இருக்கிற அல்ற சில்லறையெல்லாம் அடித்து விரட்ட போகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அவங்க நேராக எல்லாத்தையும் ஒரு சீட்டு எழுதி நிப்பாட்டி இந்த டீச்சர் மாதிரி அவங்களோட குறைகளை சொல்லுங்கள், நீ எதுக்காக பிக் பாஸ் நீங்கள் கருத சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம விஜே பாரதி என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு வந்து என்னோட ஒரிஜினலை காமிக்க வந்திருக்கேன், நான் உன்னோட உண்மை முகத்தை காமிக்க வச்சோடனே பேப்பரை டர்ன்னு கிழிச்சு தூர போட்டாங்க. அவங்க முன்னாடியே நீங்கள் கிழிச்சிங்க அப்படிங்கிறதுக்கு அந்த வார்த்தைக்கு கிழிச்சு தூர போட்டாங்க. இப்படி 2 3 பேர் இதெல்லாம் கிழிச்சு தூர போட்டு அல்ல சில்லறை விட்டுட்டாங்க. உள்ள அவ்வளோ பேருக்கு வயிற்றுல புளியை கரைச்சிட்டு, ஆகா இவ்வளோ நாளாக இந்த பீஸில் பூரா ஏமாற்றிக்கிட்டு சண்டை போட்டு விளாண்டு கிடந்தோம், இப்போ 4 பேர் திடீர்னு உள்ளே விட்டுருக்காங்களே, இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இவங்க வேறு சீனியர் ஆச்சு. ஏன்னா நிறைய விஜய் டிவியில் பார்த்துறப்போ பெரிய பெரிய நமக்கு முன்னாடி சீனியராக இருக்காங்களே, 4 விஷயம் தெரியுமே, நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏமாற்ற முடியாதுன்னு இப்போ அவ்வளோ பேருக்கும் வயிற்றுல புளிய கரைக்கி. முக்கியமாக திவாகருக்கு இப்போ வயிற்றால வாயில எடுத்துருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா உள்ளே நடக்கிற அந்த வைல்டு கார்டு என்ட்ரி அந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா பிரஜின் சாரோட வந்து தப்பிக்கவே முடியாது, மாட்டினா கஞ்சி கஞ்சி தான். ஆமாம், அதே மாதிரி திவ்யா கணேசன் அவங்களும் அப்படிதான், ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸராக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க உள்ள. இன்னைக்கு அடுத்த இதில் வேற இப்போ கலையரசன் வேற வெளியே போயிட்டாரு. அது எத்தனை பேர் சந்தோஷமோ அதை கமெண்ட் பண்ணுங்க வெளியே போனது. ஏன்னா அவரெல்லாம் போக வேண்டிய ஆள் முதல் தான். ஏன் தெரியுமா, உள்ளே போய் என்னையா செய்தார், உள்ளே ஒன்றுமே செய்ய முடியாது. சும்மா இப்போ மத்தால உட்காந்துக்கிட்டு சண்டை எடுத்துக்கிட்டு கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி உள்ள ஒரே கெட்ட வார்த்தை தான் போல்க, அதான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, இப்போ ஒயில் கார்டில் போனவங்க என்ன பண்ண போறாங்க, பிக் பாஸை மாற்ற போறாங்களா, யாரை திருத்த போறாங்க, என்ன செய்ய போறாங்கன்னு தொடர்ச்சியா வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களது விடைபெறுவது நான் உங்கள் நிலைவில். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பேப்படி 245 எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் வைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.